தி ஷோ டுடே ட்ரெண்டிங்ல நான் உங்க விஜய் சத்யா. ஸோ இன்னைக்கு என்ன விஷயம் சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இளையராஜா தாங்க. ஏன்னா இந்த சைட் பார்த்தீங்கன்னா தேவதாஸ் எனக்காக ஏன் இவ்வளோ பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டியூட் படத்தோட சில காட்சிகள் எல்லாமே வந்து போயிட்டு இருந்தாலுமே இளையராஜா வந்து இப்போ டியூட் படத்துக்குள்ளேயும் வந்துட்டார் அப்படின்னு சொல்லலாம். இது என்ன இஷ்யூ அப்படின்னா இளையராஜா அவர்களும் வந்து அவரோட பாட்டை வந்து படத்தில் யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி கேஸ் போட்டுட்டே தான் இருக்காரு. அதே மாதிரி இப்போ வரக்கூடிய புது படங்கள் எல்லாம் அவரோட பழைய பாட்டை ரீமேக் பண்ணி யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த பிரச்சனை தொடர்ந்து நடந்துட்டே தான் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் குட் பேட் அக்லி படத்திலேயே பார்த்தீங்கன்னா இவரோட பாட்டை யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேஸ் போட்டிருந்தாரு. ஸோ அதுக்கப்புறமா வந்து இந்த குட் பேட் அக்லி படத்தோட தயாரிப்பாளர் வந்து ஆல்ரெடி சோனி நிறுவனத்துக்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு தான் நாங்கள் யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதனால சோனி நிறுவனத்துக்கும் இளையராஜா அவர்களுக்கும் தான் இப்போ பிரச்சனை போயிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் வந்து நம்ம பிரதீப் ரங்கநாதனோட நடிப்பில் வந்து டியூட் படம் ரிலீஸ் ஆகி மக்கள் மத்தியில் அதுக்கு பெரிய அளவுக்கு வரவேற்பு கிடைச்சிட்டு இருக்கு. முக்கியமாக இப்போ மோஸ்ட்லி புது பாடல்கள் போடுறதை விட இந்த பழைய பாட்டெல்லாம் எடுத்து படத்தில் வச்சாதான் அந்த பாட்டு தான் செம்ம ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கு அப்படின்றதையும் சொல்லி ஆகணும். அதனாலே மோஸ்ட்லி நிறைய படங்களை இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி டியூட் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் என்னதான் யங்ஸ்டர்ஸ்க்குலாம் ரொம்ப பிடிச்சிருந்தாலும் நிறைய கலவையான விமர்சனங்களையும் வந்து இந்த படம் சந்திச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி எப்படி ஒரு படம் எடுத்தீங்க, இது வந்து கலாச்சார சீர்கேடு அப்படின்னு சொல்லலாம் நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் சில பேர் வந்து ரொம்ப ப்ராக்டிக்கலாக என்ன நடக்குதோ அதை சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தை பாராட்டிட்டும் இருக்காங்க. ஏன்னா அந்த படத்தோட மெயின் பிளாட் அப்படின்னு கேட்டிங்கன்னா தாலிக்கு வந்து மதிப்பு கிடையாது, அதுக்கு பின்னாடி இருக்க அந்த பொண்ணோட ஃபீலிங்ஸுக்கு தான் மதிப்பு அப்படின்னு ஒரு செம்ம லைனை வந்து படத்தில் வச்சிருப்பாங்க. ஸோ அதனாலேயே வந்து மோஸ்ட்லி எல்லாத்துக்கூடையும் நிறைய கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லாங்க. ஸோ அப்படி இருக்க நேரத்தில் என்னடா டியூட் படம் நல்லா போயிட்டு இருக்கு, நல்ல வரவேற்பு கிடைச்சிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இளையராஜா அவர்கள் டியூட் படத்து மேலும் கேஸ் போட போறதா வந்து ஒரு தகவல் வெளியாயிருக்கு. ஏன்னா சோனி நிறுவனத்துக்கும் இளையராஜா அவர்களுக்கும் வந்து கேஸ் போயிட்டு இருந்தது, விசாரணைக்கு வந்திருக்கு. அப்போ இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா டியூட் படத்துல என்னோட 2 பாட்டை வந்து அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கோர்ட்ல சொல்லியிருக்காரு. உடனே அவங்க வந்து நீதிபதி என்ன சொல்லிட்டாங்கன்னா இதுக்கு நீங்க தனியா கேஸ் போட்டுக்கங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். ஸோ அதனால கூடிய சீக்கிரமாவே டியூட் படத்து மேலேயும் வந்து கேஸ் போடுவாங்க அப்படின்றது வந்து உறுதியாயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த பிரச்சனை எப்போதான் முடிவுக்கு வரும் அப்படின்னே தெரியலங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து சோனி நிறுவனம் இளையராஜா அவர்களோட பாட்டை யூஸ் பண்ணியே வந்து நிறைய சம்பாரிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனாலே மோஸ்ட்லி படங்களுக்கும் இவருக்கும் சண்டை அப்படின்றத தாண்டி சோனி நிறுவனம் தான் இவரோட பாட்டு எல்லாமே கொடுக்குறாங்க, இந்த நிறுவனத்துக்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு தான் மற்றவங்க வந்து பாட்டை யூஸ் பண்றாங்க அப்படின்னு மாதிரியும் சர்ச்சை போயிட்டு இருக்கு. அதனால சோனி நிறுவனம் இளையராஜா இவங்க 2 பேத்துக்கும் நடக்கக்கூடிய சண்டை எப்போ முடியும், இதுக்கப்புறம் வந்து என்ன பிரச்சனை வரப்போகுது, முக்கியமா இதனால டியூட் படத்தில் ஏதாச்சும் பாதிப்பு ஏற்படுமா அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா குட் பேட் அக்லி படத்துக்கே ஒரு கேஸ் போட்டதுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா அந்த படத்தை ஓடிடியில் ரிலீஸ் பண்ணது வந்து டெலீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சில மாற்றங்கள்லாம் செஞ்சு தான் திரும்பி வந்து அந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஒருவேளை டியூட் படத்து மேலே இவர் கேஸ் போட்டார் அப்படின்னா டியூட் படத்தில் வரக்கூடிய இவரோட 2 பாட்டை ஒருவேளை நீக்கிட்டு திரும்பி ஏதாச்சும் ஆட் பண்ணிட்டு இல்லை சேஞ்ச் பண்ணி படத்தை வந்து ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுவாங்களா அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இதில் வந்து யார் தரப்புல நியாயம் இருக்குது, இளையராஜா அவர்கள் வந்து இப்படி கேஸ் போடுறதும் படங்களில் தொடர்ந்து அவரோட பாட்டை யூஸ் பண்ணுறதை பற்றியும் உங்களோட கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க.